உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு, அதை பற்றின ஒரு இன்ட்ரோ. இந்த பராபவ ஆண்டு அப்படின்னாலே தமிழ் வருடங்கள் 60, அது உங்களுக்கே தெரியும். இதில் 40வது வருடம் இந்த பராபவ வருஷம் அப்படிங்கும்போதே ராகுவோட இதில் இறங்குறது. ஏன்னா 40 அப்படிங்கும்போதே 4ஆம் நம்பர், 4க்கு உண்டானது ராகு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவலில் இந்த பராபவ ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொடர்புகள், ஐடி, அதேமாரி இந்த ஏற்கனவே ஏஐ அதெல்லாம் வருது, அது இப்போ ஏஜிஐன்னு ஒன்று வரப்போகிறது. என்ன அந்த மாதிரிலாம் ஒரு டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த பராபவ தமிழ் வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராசி பலன் அப்படின்னு எடுத்திங்கனாலே 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிப்பட்ட இதில் குரு 2 தடவை இந்த வருஷத்தில் ராசி மாறுறார். சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கார், மீனத்திலே தான் இருக்கார். இந்த குரு பார்த்திங்கன்னா 1/6/2026 அவர் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு உச்சமடைகிறார். உச்சமடைந்து சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க 31/10/2026 போது அதிசாரமாக சிம்மராசிக்கு வந்துடுறார். அதிசாரமாக, ஏன்னா சில சமயம் அடுத்த ராசிக்கு உண்டான பலன்களை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/1/2027 மறுபடியும் அதே ரெட்ரோகிராட்லேயே வக்ரகதியிலேயே வெளியில் கடகத்துக்கு வந்துடுறார் மறுபடியும். ஸோ அதுலேயே இருக்க போகிறார் இந்த ஆண்டு முழுவதும், பராபவ ஆண்டு முழுவதும். சனி பகவான் முழுவதுமே மீன ராசியில் தான் இருக்கார், நீராசியில். ராகு இப்போ கும்பராசியில் இருக்கார். இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி 5/12/2026 அன்றைக்கி இந்த ராகு பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாரார். அடுத்து சிம்மம், அந்த சிம்மத்தில் கேது இருக்கார். அவரும் 5/12/2026 அவர் கடகத்துக்கு போயிடுறார். எப்போவுமே அவங்க 2 பேர் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வர்றது இந்த அமைப்பு அவ்வளோதான். இந்த பராபவ ஆண்டில் இந்த கிரகங்கள், முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சிகள் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டோட ஒரு ராசி பலன்களை கணிச்சிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கன்னிராசி, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பொதுவாக யாரெல்லாம் எப்படி இருக்கணும்? இந்த கன்னிராசி நேயர்கள் கண்டிப்பாக லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பணம் இருக்குது, நிம்மதி இல்லை. பணமும் இல்லை, உடல் ஆரோக்கியமும் இல்லை. நிறைய பேருக்கு அந்த மாதிரி. சில பேருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய மைனஸ்லாம் நடந்திருக்கு. எப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அப்போவுமே அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துடுச்சு. ஆனால் இந்த பராபவ ஆண்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரு அவங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். ஒரு 1.5 மாதம் அவ்வளோதான். ஜூன்லேருந்து அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றார். அதுவும் உச்சம் 11. அற்புதமானது. ஏன்னா இந்த குரு பகவான் 4-7 கொடை அதிபதி, கேந்திராதிபத்தியம் 4-7 ரொம்ப விசேஷம். ரெண்டுமே கேந்திரம், உங்களுக்கு தெரியும். அப்போ கேந்திரம் அப்படிங்கும்போது இந்த கேந்திராதிபதி அந்த லாபத்துக்கு வரும்போது மிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக அதிசாரமாக அவங்க இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடம்ங்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுப விரயங்கள் ஏற்படும். கல்யாணம் ஆகலையா, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும். அதேமாரி குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். ஏன்னா எல்லாம் சுப செலவுகளாக வரும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கொடுத்துருவார். ஸோ ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் சனி பகவான் இப்போ கண்டகச்சனியாக இருக்கார். ஆமாம், கண்டகச்சனி அப்படின்னாலே நேர 7ஆம் பார்வையை அவங்கள பார்த்துட்டு இருக்கார். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு இதுதான், கவனிக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னா மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க அவங்களுக்கு. அதேமாதிரி ஏன்னா அப்படியே ஜென்மராசியை பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த சனி பகவானோட தாக்கம் அவங்கள விடலை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பஞ்சமாதிபதி பகைரோன ரோகாதிபதி. அப்போ பஞ்சமாதிபதி அப்படின்னா போன ஜென்மத்துக்கு கர்மா. ஸோ அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும். கஷ்டம். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா 90 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் அந்த 7 வருஷமும் பெட்ரீடன் தான் இருப்பான். என்ன
அவங்களுக்கும் கஷ்டம், இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், பார்த்துக்கிறவங்களுக்கும். ஸோ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ 7ஆம் இடத்துல வரார் அப்படிங்கும்போதே கண்டகச்சனி அப்படிங்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனாலும் இவங்களுக்கு இந்த சர்ப்ப கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. நல்லது. படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கவனத்தில் இருக்கணும்? ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து சனியுடைய நகர்வு இருக்குது, பார்வையும் சனி டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஆமாம், படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அவங்களுடைய முயற்சி என்ன மாதிரி முயற்சி பண்ணால் வெற்றி வாய்ப்புகளை பெறலாம்? அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்சன்ட்ரேஷன் படிப்பில். நிறைய இப்போல்லாம் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் நிறைய வந்துடுது, அந்த காலத்துலலாம் கிடையாது. ஆமாம். ஒன்று சினிமா தான் இருக்கும், இல்லைன்னா இந்த ட்ராமான்னு சொல்லி அங்கங்கே ஒரு இது இருக்கும். அப்புறம் கூத்துன்னு ஒன்று நடக்கும், ஆமாம், கூத்துப்பட்டறைன்னு சொல்லி வெளியில் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கையில் வந்துடுது. ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன அன்னைக்கு கூத்து பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, ஆமாம், ஒரு ஆட்டம் பார்ப்பாங்க, ஏதோ சினிமாவுக்கு போனால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு மேலாக இருக்கும். இன்னைக்கு எல்லாமே கைக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனால் இவங்க வந்து வேலை இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர பார்க்க வேண்டியதை பார்க்காம இப்படிதான் விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. அதைத்தான் கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணி அது இது பண்ணாங்கனாலே நல்ல படிப்பு வரும். ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு படிப்பு நல்லா வரும். ஏன்னா அவங்க வந்து இந்த கன்னிராசி அன்பர்களே பாருங்களேன், ஒரு எல்லா விஷயமும் கற்றுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா ராசிநாதன் புதன், அதனால் எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. ஆனாலும் கிரக நகர்வுகள்னு ஒன்று இருக்குல்ல, முக்கியமான கிரகங்கள், அவங்க இடக்கு மடக்கா உட்காந்தா அந்த அறிவை கூட மழுங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போதான் இதை கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிட்டு போனால் நல்லது. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு திருமண தடையும் இருக்குது, திருமணமானவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா 7ஆம் இடத்துல சனி வந்த பிறகு அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கார். ஒன்று கலத்தரம் கூடலை, திருமணம் கூடலை, இல்லை திருமணத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. நம்பின நபர், அதாவது கணவரையே நம்பியிருப்பாங்க, இல்லை மனைவியை நம்பியிருப்பாங்க, இவங்களே வந்து சண்டை போடுவாங்க. இப்போது சமீப காலமாக இது எப்போனா 2024 இருக்குது அவங்களுக்கு. இது அதிகபட்சமான பிரச்சனை. இது இந்த ஆண்டில் ஓரளவுக்கு தீர்வுக்கு வருமானாக்கா நல்லா இருக்குமா, இல்லை அப்படியே போச்சுன்னா கூட என்ன மாதிரியான இவங்க முயற்சி எடுத்தால் அதை சரி பண்ண முடியும்? இந்த கன்னிராசி அப்படின்னாலே உபயராசி உபயலக்னம் அப்படின்னாலே கொஞ்சம் இல்லற வாழ்க்கை ப்ளஸ் ஆர் மைனஸாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த கன்னிராசி மட்டும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வகையில் இந்த கன்னிராசினியர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடும். நல்லது, அற்புதமாகவே சொல்லிடுவேன் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, இந்த குரு பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்தால் கூட அவர் வந்து பார்க்கக்கூடிய பார்வை மீன ராசிக்கு விழருது. ஓஹோ. ஸோ இவரோட 7ஆம் இடத்துக்கு விழருது இவங்களோடது 9ஆம் பார்வை. அப்போ கண்டிப்பாக ஒரு திருமண யோகம், குழந்தைகளுக்கு கல்யாணம் உண்டாயிடும். ரொம்ப நாளாக ஒரு டென்ஷனில் இருந்தாங்க கன்னிராசி நேயர்கள், என்னடா அது கல்யாணம் ஆகலேன்னு. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நல்ல வரன் கண்டிப்பாக அமையும். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி, 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி இப்போ 6ஆம் இடத்துல வந்த பிறகு இவங்களுக்கு வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார். 2023க்கு பிறகு கடன் பிரச்சனை இருக்குது. கடன் அப்படி இல்லைனாக்கா நோய். இப்போ வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ் கொடுத்துருக்கோம், வீட்டில் வந்து உடல்நல சரியில்லை, மருத்துவ செலவு, அது மாதிரி. அப்படி இவங்களுக்கு இல்லைனா கூட இவங்களை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு அது இதுன்னு ஏதோ ஒன்று போயின்னு இருக்கும். கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போதே நீங்கள் சொன்னது கரெக்ட். நிறைய பேருக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், உடல் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது 2 விதமான ஆதிபத்தியம் நம்ம எடுத்துக்கலாம். பகைருண ரோகம் அப்படின்னாலும் அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும், அதே சமயம் மைனஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் இவங்களுக்கே கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மூட்டு வலி அது இதுன்னு வந்து ரொம்ப நடக்க முடியாமல் இது பண்ணினதெல்லாம் நிறைய பேருக்கு ஆகிருக்கு. அதேமாரி குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டென்ஷன் கொடுத்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதேமாரி பெண்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஓரளவுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகிடும். திருமணமான பெண்களுக்கும் குடும்ப பெண்கள் அவங்களுக்கெல்லாம் இருக்கிற மனக்குழப்பம் கண்டிப்பாக குறையும்.
கடன் பிரச்சனை பெண்களுக்கு வந்து அந்த குழு கடன்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நிறைய அப்பப்போ மாட்டின்னு முடிக்கிறாங்க. குழு கடன் மட்டும் இல்லை, தேவைக்காக இப்போ வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குழுனா என்னென்ன தெரியாதவங்களாம் ஒரு சில பேர் இருக்காங்க. கரெக்ட். இப்போ நட்புகிட்ட வாங்கி, இல்லை சொந்த பந்தங்கிட்ட வாங்கி, இல்லை இவங்க தேவைக்காக, இல்லை தொழிலுக்காக, இல்லை வேலைக்காக எதுக்கோ ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க இல்லையா, அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்கா இவங்க எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு கேர் எடுத்துக்கலாம், அதாவது செய்யக்கூடிய வேலையில். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று வேலையை மாற்றலாமா, ஏன்னா வேலையை மாற்றி கடன் கொடுக்கணும், கடன் பிரச்சனை சிக்கனவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கன்னி ராசி இல்லத்தரசிகளாகட்டும், பெண்கள் முக்கியமாக ரொம்ப ரொம்ப அற்புதமானவர்கள். இந்த கட்டும் செட்டுமாக இருக்கக்கூடியவர்கள் வாங்க பாருங்க, ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசினர்கள் தான். ரொம்ப இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் கடன் சுமை ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள். இப்போ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிடுவார். ஏன்னா ஒரு லாபத்தை கொடுப்பார், கண்டிப்பாக லாபத்தை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் கேட்ட அந்த இது வந்து பதில் அதிலே வந்துடுது. என்னென்னா வேலை மாற்றணுமா, தாராளமாக மாறிக்கலாம். மாறினாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு சம்பள உயர்வு அதெல்லாம் வரும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு போகிறாங்கன்னா ப்ளஸில் தான் போவாங்க. இப்போ ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் 60,000க்கு தான் போவானே தவிர, இல்லை 55,000க்கு தான் போவானே தவிர 40,000க்கு போக மாட்டான். ஆமாம். என்ன அப்போ அந்த மாதிரி ஒரு உயர்வுகள் வரத்துக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தாராளமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா போய்க்கலாம். போனாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது கடன் பிரச்சனை. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஒரு வருமானம் வருதுங்கும் போது எக்ஸ்ட்ரா வருது உதிரி, அந்த உதிரி வருமானம் வரதுனால ஈஸியாக அடைச்சிடுவாங்க. ஆமாம், நல்லது. இப்போ பரிகாரம், கன்னிராசிக்கு இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, மன உளைச்சல், இது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ, மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் சரி கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா என்ன பரிகாரம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பண்ண நல்லாயிருக்கும்? கன்னிராசி நேர்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சனி பகவான் ஒரு பக்கம் இதாக இருக்கட்டும், ஆனால் குரு வந்து இப்போ ஃபேவரபுளாக வரார். 11, அடுத்தது 12, அப்புறம் மறுபடியும் 11க்கு தான் வரப்போகிறார். ஸோ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் இவங்களுக்கு வந்து 4, 7 குடையவர். அப்படிங்கும்போதே வாழ்க்கை துணை நல்லபடியாக இருக்கணும், சொத்து சுகம் கிடைக்கணும், எல்லாமே நல்லபடியாக படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரணும், தாய் வழி உறவினர்கள் நல்லபடியாக, மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் இவங்களாம் நல்லபடியாக. அப்போ இவங்க வந்து ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்களே கண்டிப்பாக குரு பகவானால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் இவங்களுக்கு 2 விதமாக கிடைக்கும். நிறைய ஒரு 2 பங்குன்னு சொல்லலாம், 2 பங்காக கிடைக்கும். ஸோ இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கேட்ட அந்த எல்லாமே அதில் ஃபுல்ஃபில் ஆகிடும். எப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்ல தொழில் வியாபாரம், அதேமாரி லாபம் எல்லாமே வரதுனால கடன் சுமை குறையும், எல்லாமே மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த குரு பகவானால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கும். அதனால் ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். முடியாதவர்கள் அருகில் உள்ள பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் ஆடை வாங்கி கொடுக்கறது, அதேமாரி ஒரு நெய் தீபம் போடுறது, ஒரு அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை அது போகிறது நல்லது. ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.